ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஈஸியான நீர் உருண்டை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறேன். இப்போது நம்ம லாக்டவுன் டயத்தில் வெளியில் மில்லெலாம் கூட்டமாக இருக்கும், போய் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி புழுங்கல் அரிசியே ஒரு 200 அளவு நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கோரஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. டேபிள் ஸ்பூன் கடுகு போடுங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுருங்க. ஒரு கையளவு கருவேப்பிலை போடுங்க. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மாவை எடுத்து இந்த நம்ம தாளிச்சதில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. இப்போது கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போ அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி இப்போ இந்த பதம் வந்ததை நீங்கள் மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆற விடுங்க. இப்போது ஒரு அரை மூடி தேங்காயை மிக்சியில் நல்லா அடித்து அந்த மாவோடையே கொட்டி கிளறிக்கோங்க. முன்னாடியே வேணாலும் போடலாம் தாளிக்கும் போது, இல்லை அப்புறம் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நல்லா பிசைஞ்சிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போது கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் தூரிட்டு சின்ன சின்ன உருண்டையை உருட்டி இட்லி தட்டில் ஆவியில் வைங்க. இப்போது ஃபுல்லாக வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வைங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த நல்லா எடுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாக நீர் உருண்டை உருட்டியாச்சு. இப்போ விநாயகருக்கு பால் பழத்தோட நீர் உருண்டையும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்றைய விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க.